ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரமாக உங்களுக்கு ஈசனா எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறது புரியாமல் இருந்திருக்கோ. பட் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வரும். இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 49. காக்கச்சோ வந்து கீசக்கி ஷூட் பண்ணியிருந்தான். திரும்பவும் என்னோட பிளான் எல்லாத்தையும் இந்த டாக்கமிச்சி நாசம் பண்ணிட்டா. இனிமே என்னால மைக்கை யூஸ் பண்ண முடியலன்னா அந்த ஈசனாவை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கு இடஞ்சலா இருக்குது நீ மட்டும் தான் காக்கச்சோ அப்படின்னு கீசக்கி சொல்லவும், தெரியும் கீசக்கி, நான் உன்னை ஈசனா பக்கமே நெருங்க விட்டுருக்க கூடாது அப்படின்னு காக்கச்சோவோடவோ கீசக்கி அவனை ஷூட் பண்றான். பட் காக்கச்சோவை ப்ரொடெக்ட் பண்ணி ஈசனா எல்லா புல்லட்டையும் வாங்கிக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஈசனா ஏன் அப்படின்னு சொல்லி கீசக்கியுமே ஷாக் ஆகுறான். சர்வெண்ட் காப்பாத்த என்னைக்கிடா கிங் உயிரை விட்டுருக்கா ஏன் அப்படின்னு கீசக்கி பாக்குறான். ஈசனா முட்டாள் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு காக்கச்சோ கேட்கவும், சர்வெண்டா ஒன்னு வச்சுட்டு நான் பட்ட பாடு இருக்கு, என் பாடி தானாவே மூவாகி ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஈசனா சொல்றேன். மைக்கி உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், டெஞ்சிக்கோ தோத்துடுச்சு அப்படின்னு ஈசனா சொல்லப்போ, ஈசனா அதை நான் சொல்லலாம், அதை நீ ஓவாயால சொல்லாத அப்படின்னு காக்கச்சோ சொல்றான். உனக்கு இன்னுமா புரியல காக்கச்சோ அப்படின்னு ஈசனா கேட்கவும், என்ன எதுக்காக நீ ப்ரொடெக்ட் பண்ண? சர்வன்ஸ் தான் கிங்குக்காக உயிரை விடணும், கிங் உயிரை விடக்கூடாது, நீ இருந்தாதான் ஒரு புது யாராவ கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு நீ கிங்கா இருப்ப அப்படின்னு காக்கச்சோ சொல்லவும், என்னோட கிங்டம் இல்ல நம்மளோடது, சாரி காக்கச்சோ, எனக்குன்னு இருக்கிறது எல்லாமே நீ ஒருத்த மட்டும்தான் அப்படின்னு ஈசனா சொல்றான். முன்னாடி என்ன நடக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி டெஞ்சிகோ மெம்பர்ஸ் பாக்குறாங்க. சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோச்சோ சொல்றான். என்னது லீடரை ஷூட் பண்ணிட்டாங்களா? என்னது காக்கச்சோவையும் ஷூட் பண்ணிட்டாங்களா? டெஞ்சிகோ கதை முடிஞ்சதா அப்படின்னு டெஞ்சிகோ மெம்பர்ஸ் பாக்குறாங்க. மைக்கி நீ என்ன காப்பாத்துவேன்னு சொன்னல அப்படின்னு ஈசனா கேட்கவும், நம்ம பிரதர்ஸ் கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன், பேசாத ஈசனா அப்படின்னு மைக்கி சொல்றான். உண்மையாவா அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கும் எமாக்கோ சினிச்சிரோவை எவ்வளவு பிடிக்குமோ உனக்கும் அந்த லெவலுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மைக்கி சொல்றான். அப்ப காக்கச்சோ யோசிச்சு பாக்குறான். நைட் ஃபுல்லா தூங்காம உட்காந்து ஈசனா வந்து சினிச்சிரோக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்திருப்பான். சினிச்சிரோக்கு லெட்டர் எழுதும் போது தான் ஈசனா ஹாப்பியா இருக்கிறத காக்கச்சோவை பார்த்திருப்பான். ஒரு நாள் நான் எதர்ச்சியா எங்க அம்மாவை மீட் பண்ண என்ன விட்டுட்டு போன அந்த பர்சன் அப்படின்னு ஈசனா ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஒரு கேமிங் கடைக்குள்ள அவங்க அம்மா போறத நிக்கிறத பாக்கவும், காக்கச்சோ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஈசனா அவளை தனியா மீட் பண்றதுக்காக போறான். ஒரு அம்மாவும் பையனும் நடந்து போறத ஈசனா பாக்குறான். இப்ப ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா எதனால என்ன விட்டுட்டு போனீங்க அம்மா, எதனால நீங்க என்ன பார்க்கவே வரல அப்படின்னு ஈசனா போய் கேட்கறான். காக்கச்சோவோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். என்ன ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், கடுப்பா வருதே அப்படின்னு சொல்லி அவ பாட்டு விளையாடுவோம். அப்பதான் நீங்க இந்த மாதிரி தனியா ஜாலியா இருக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்கவும், நீ என் பையனே கிடையாது, என் எக்ஸ் ஹஸ்பண்டுக்கோ பிலிப்பினோ எக்ஸ் ஒய்ஃப்கோ பிறந்தவன் தான் நீ. அந்த ஆளு ஒரு விளங்காதவன், அவனை ஒருத்த கத்தியால குத்தி சாவடிச்சிட்டான். நீ என்னோட ஸ்டெப் சைல்டு தான், நம்ம ஒன்னும் பிளட் ரிலேட்டட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. சோ யமா மட்டும் தான் அவளுக்கு பிறந்த பொண்ணு, இதனால தான் ஈசனா யமாவை என் சிஸ்டர் இல்லைன்னு சொல்லியிருப்பான். சினிச்சிரோவை போயிட்டு இப்ப ஈசனா அடிக்கிறான். உனக்கு இது முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு ஈசனா கேட்கவும், ஆமா தெரியும் அப்படின்னு சினிச்சிரோ சொல்லவும், ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி ஈசனா கேட்கறான். ஏன் சொல்லணும், சொல்லி என்ன ஆக போகுது, நமக்குள்ள எதுவும் மாற போறது இல்ல, நீ என் பிரதர் தான் அப்படின்னு சினிச்சிரோ சொல்லவும், வாய மூடு, ஏன் எதனால நீ என் லைஃப்ல வந்த, நீ வராம இருந்திருந்தா நான் தனியாளு, நான் அப்படியே வாழ்ந்திருப்பல்ல, உனக்கு என் வழி என்னன்னு புரியுதா சினிச்சிரோ, நான் யாருக்கோ பிளட் ரிலேட்டிவ் இல்ல, நான் இப்போ ஒரு தனி ஆளு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ஈசனா சொல்லிட்டு, இப்போ உனக்கு புரியுதா மைக்கி அப்படின்னு நம்ம கேட்கவும், அப்படின்னா ஈசனா மைக்கி பிரதர் கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷினிச்சிரோ என்னோட பிரதர் கிடையாது, யமாவும் சரி நீயும் சரி என்னோட சிப்ளிங்ஸே இல்ல அப்படின்னு ஈசனா சொல்லவோ எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. ஈவன் கீசக்கியுமே ஷாக் ஆகுறான். இப்ப சொல்லு மைக்கி, நீ என்ன காப்பாத்துவியா? இனிமேல் என்ன யாராலும் காப்பாத்த முடியாதுல்ல? ஆமா கரெக்ட் தான் ஏமா அப்படின்னு நம்ம ஏதோ சொல்றான். பட் இது என்ன நம்ம கேட்கல. ஈசனா அந்த இடத்துலயே அப்படியே இறந்து போறான். எந்திரி ஈசனா அப்படின்னு சொல்லி காக்கச்சோ கத்துறான். ஈசனா இறந்தது நினைச்சு காக்கச்சோ தான் ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஏன்னா காக்கச்சோவை காப்பாத்தணும் தான் ஈசனா தன்னோட உயிரை விட்டுட்டான். ஈசனா நான் உன்னை தனியா விட மாட்டேன், சாவலியும் நம்ம ஒன்னா தான் இருப்போம், நான் சீக்கிரமே உன்கிட்ட வந்துருவேன் அப்படின்னு காக்கச்சோ சொல்றான். காக்கச்சோ அழுறதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல பனி பொழிய ஆரம்பிக்குது. அத காக்கச்சோ பார்த்துட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஐயா பனி பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசனாவும் காக்கச்சோவும் அந்த பனியில போய் விளையாடுறாங்க. ஈசனா அந்த லைனை தாண்டி வராதான்னு சொன்னல காக்கச்சோ சொல்லுவோம், லைன் இருக்கிறதே தாண்டறதுக்கு தான் அப்படின்னு ஈசனா வந்து காக்கச்சோ செஞ்சு வச்ச ஸ்னோமேனை உடைக்கவும், நான் இனி விளையாடவே இல்லைன்னு காக்கச்சோ போகவும், வானமை இக்ளோ பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒன்னா சேர்ந்து இக்ளோ பண்றாங்க. இதுதான் என் கண்ட்ரியோட கேசல், நான் அதுக்கான சட்டங்களை எழுத போறேன், இதுதான் என் பிளான், வளர்ந்த அப்புறமா நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியை பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஈசனா சொல்லுவோம். உன் பேச்ச கேட்கலன்னா கொண்டுருவியா, இது ஓவரா தரல அப்படின்னு காக்கச்சோ கேட்கறா. இருக்கிறது தான் என் பாலிசி, அப்புறமா உனக்குன்னு ஒரு ஸ்குவாட கொடுப்பேன், என்னோட கண்ட்ரில ஃபேமிலி இல்லாத எல்லாருமே தான் சிட்டிசன்ஸ் எல்லாரும் எனக்கு டாக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈசனாவோ காக்கச்சாவோ விளையாடுறாங்க. இன்னில இருந்து என்னாலும் சரி நான் தோத்து போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு தனி கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட பேர் என்ன தெரியுமா, டெஞ்சிக்கோ அப்படின்னு ஈசனா சொல்லுவோம். அப்ப நான் அதுல பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு காக்கச்சோ கேட்கறான். கண்டிப்பா என் கண்ட்ரியை நான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான்.
டோமான் டெஞ்சுக்கோ 2 பேருமே இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், ஃபைட்டிங் முடிஞ்சது அப்படின்னு மைக்கி சொல்லவும் உண்மையிலே ஃபைட்டிங் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மைக்கி நீயும் இங்க இருந்து கிளம்பு, நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு டெஞ்சுக்கோட ஆபீசர் சொல்றாங்க. ஈசனா எங்களோட சொந்த கோல்காக சப்போர்ட் பண்ணா. ஈசனா காக்குச்சோ உங்க 2 பேரோட வாழ்க்கையை பார்த்து நாங்க இன்ஸ்பயர் ஆயிட்டோம், உண்மையிலேயே நீங்க 2 பேரும் கிரேட் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஹைட்டானி பிரதரான ரான் சொல்றான். இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரோட அட்டென்ஷனும் கீசுகி பக்கம் திரும்புது. கீசுகி இப்ப அப்படியே பயந்து நடங்கிட்டு இருக்கான். உன் ஒருத்தனை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். ஆமா எல்லாத்துக்கும் இவன் ஒருத்தன் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மைக்கி கீசுகி கிட்ட போனா அப்ப டக்குன்னு பைக்ல ஹார்மா வந்து கீசுகிய காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். இப்ப இவன் தப்பு பண்ணா இன்னும் நிறைய மோசமான விஷயம் பண்ணுவானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. டக்கமிச்சி வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். ஹீனா இந்த இடத்துல இருக்கா, அவளை தனியா விட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது டக்கமிச்சி ஹீனாவை நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு மைக்கி சொல்றான். நோட்டோ ஃபைனலி நான் அந்த கீசுகிய கார்னர் பண்ணிட்டேன், டோமான கண்ட்ரோல் பண்ண டிராகன் அவன் சாகடிச்சான், காசிட்டோரை அவன் மேனிபுலேட் பண்ணி பாஜி அவன் கொன்னா, ஃபியூச்சர்ல சீஃபியோவை கொன்னா, நவுட்டோ யமா இப்போ ஈசனாவும் காக்குச்சாவும் அண்ட் ஹீனாவை பல தடவை அவன் கொண்டுட்டே இருக்கான். கண்டிப்பா அவனை விட மாட்டான், இப்போ விட்டு அவன் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டான்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேகமா ஓட்டு ஹான்மா அப்படின்னு சொல்லி கீசக்கி ஹான்மா கையை பிடிக்கவும் முட்டாள் கையை விடுறான் ஹான்மா சொல்லி இப்ப வலிக்கவங்க கீழே விழுறாங்க. இப்ப கீசக்கி எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். என் சிஸ்டர் எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு நவுட்டோ சொல்லியிருப்பான். நவுட்டோ இவனுக்கு முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப கீசக்கி பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடவும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறான். பட் கீசக்கி நம்ம ஹீரோ ஹாலில் ஷூட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவால ஓட முடியல. அப்ப டக்குன்னு டிராகன் வந்து நம்ம ஹீரோவை கேமத்துக்குள்ள ஏறிக்கும். நம்ம ஹீரோவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். நம்ம தேங்க்ஸ் டிராகன் நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு முன்னாடி நீ எனக்கு பண்ணதுதான் நான் உனக்கு பண்றேன், கியோமாசா என்ன கொன்னப்ப நீ தானே தூக்கிட்டு போன அப்படின்னு நம்ம கேட்கறான். அன்னைக்கு சாக போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம் அப்படின்னு டிராகன் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பின்னாடி ஹான்மா வந்து அட்டாக் பண்ணுவோம். டிராகன் வந்து தடுத்துட்டு டகமிச்சி உன்னால ஓட முடியுமா அப்படின்னு கேட்கவும் என் காலே உடஞ்சாலும் பரவாயில்ல நான் ஓடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவனை ஃபாலோ பண்ணிப்போ, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டிராகன் சொல்றான். ஹான்மாவே ரொம்பவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் தான். ஓ சாவு என் கையில தான்டா அப்படின்னு சொல்லி ஹான்மா அவனை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். கீசுக்கி பயந்து கீழே விழுந்தெல்லாம் ஓடிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணமான கீசக்கியை ஒரு வழியா கார்னர் பண்ணியாச்சு. கீசக்கி ஒன்றும் பெரிய ஃபைட்டர்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஹீரோவே அசால்ட்டா அவனை தோக்கடிச்சிருவான். பட் கீசக்கி கையில தான் இன்னும் கன் இருக்கு. ஒருவேளை நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.